ஹைதராபாத்துடைய ஹெட் பேர் நிஜாம். அடுத்த வார் ஹைதராபாத்ல இன்னொரு வார் நடக்குது நிஜாமுக்கு. அங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னா, நிஜாம் அப்படிங்கிறது அப்ப இருந்த ஒரு பேர் உல் முல்க், அதாவது அசப் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அசப் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நிசாம் அசப் ஷா, நிசாம் உல் முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேரு, இன்னொரு பேரு. சோ இவர் என்ன பண்றாருன்னா இறந்துடுறாரு. அப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் அங்க யார் நிஜாமா வர போறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை, மகனுக்கும் பேரனுக்கும். சரிங்களா? அங்க மகனுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, இங்க மகனுக்கும் பேரனுக்கும் பிரச்சனை. சரிங்களா? சோ மகன் வந்து நாசிர் ஜங், பேரன் வந்து முசபர் ஜங். நாசிர் ஜங் முசபர் ஜங் இவங்க ரெண்டு சண்டை வருது. இப்போ ஆங்கிலேயர்கள் பாக்குறாங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு பிரச்சனையில ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, இங்க ஹைதராபாத்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. அப்போ ஆற்காடுல ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு போய் ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு பிரெஞ்சு வந்துடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் சண்டை நடக்குது, இங்கேயுமே சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்ட இவங்க சப்போர்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க ரெண்டு இடத்த வாங்கிக்கலாம். இப்ப நான் சப்போர்ட் பண்றேன், உனக்கு எல்லா இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு ஒரு சில இடத்துக்கு வரி என்ன கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வந்ததா வரி வசூலிக்கும் உரிமை பின்னாடி. சரிங்களா? சோ இந்த ஃபைட் நடக்குது. இப்ப இதை வந்து நம்ம அவுட்லைனா பாத்துருக்கோம் ரெண்டு பேரு. இதை வந்து இன்னும் டெப்தா பார்த்தோம்னா யார் யாருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த லைன் சப்போர்ட் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சந்தா சாஹிப்புக்கும் முசபர் ஜங்குக்கும். இந்த சந்தா சாஹிப் யாரு, முசபர் ஜங் யாரு? கரெக்டா பாருங்க. சந்தா சாஹிப் யாரு? மருமகன், மகன் கிடையாது. ஆக்சுவலா வாரிசு மகன் தானே, அவர் யாரு? மருமகன். மருமகன் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டி தான், மகனுக்கு தான் உரிமை இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இந்த போர் ஒண்ணு நடக்குதா, இதுல மகன் மருமகன் ரெண்டு பேரு. அவன் மருமகன் வந்து இங்க யாரு? சந்தா சாஹிப். இவருக்கு கரெக்டா உரிமையே கிடையாது, மகனுக்கு அப்புறம் தான் மருமகன். சரிங்களா? கரெக்ட். இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி மகன் பேரன், அவ மகனுக்கு அப்புறம் தான் அந்த பேரனுக்கு உரிமை. சரிங்களா? அந்த மாதிரி போர் நடக்கும்போ இந்த ஒரிஜினலா யார் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? ஆங்கிலேயர். அன்வாருக்கும் நாசிர் ஜங்குக்கும். சரிங்களா? இந்த சந்தா சாஹிப் முசபர் ஜங் உரிமையே கிடையாது. புரியுதுங்களா? செகண்ட் பார்ட்டி அவங்களாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா பிரெஞ்சு. அவங்க சிம்பிளா புரியுற மாதிரி பாக்கணும்னா, ஏன்னா மகனுக்கு தான் உரிமை. இப்ப மகனா மருமகன் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஆங்கிலேயர் சப்போர்ட் பண்ணவங்க தான் ரைட்ஸ் உள்ளவங்க. ரெண்டு பேருமே மகன், அதுல ஒண்ணு பேரன், இன்னும் ஒண்ணு மருமகன். அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றா? பிரெஞ்சு. இப்ப இவங்கள்ட்ட நடக்கிற போர் யார், என்ன போர்? ஆற்காடு போர். இவங்கள்ட்ட நடக்கிற போர் என்ன போர்? ஹைதராபாத் நிஜாமுக்கான போர், நிஜாமுக்கான உரிமை போட்டி. இப்ப போர் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த போர் நடக்கிற இடம் தான் ஒண்ணு ஆம்பூர், இன்னும் ஒண்ணு ஆற்காடு. அதனாலதான் ஆம்பூர் போர் ஆற்காடு போர்னு பார்ப்போம். இந்த 4 பேர் போர் நடக்குதுல்ல, இதுலதான் இப்ப சேர்ந்துருவாங்க, டீமா சேர்ந்துருவாங்க. இப்ப பிரெஞ்சு சந்தா சாஹிப் முசபர் ஜங் இவங்க எல்லாம் ஒரு டீம், இங்க ஆங்கிலேயர் அன்வாருதீன் நாசிர் ஜங் இவங்க எல்லாம் ஒரு டீம். இப்ப 3 பேரும் சேர்ந்து வந்து யாராவது ஒருத்தவங்களை கொண்டுருவாங்க. இதுல ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காக சாக முடியாது, ஏன்னா அவங்க ஒரு ஆள் கிடையாது, அவங்க ஒரு குரூப். ஆங்கிலேயர்ல யாரு பேரும் கிடையாதுல்ல, ஆங்கிலேயர்னா ஒரு கவர்மெண்ட், பிரெஞ்சுனா அது ஒரு நாடு. ஆனா அன்வாருதீன்றது யாரு? ஒரு ஆளு. இங்க பாதிப்பு யாருக்கு? இந்த ஆளுக்கு தான், இந்த நாட்டுக்கு கிடையாது. புரியுதுல்ல? அப்படின்றப்ப இந்த 2 பேர்ல யாரு சாக போறாங்க, இந்த 2 பேர்ல யாரு சாக போறாங்க, அதை வச்சுதான் அடுத்தவங்க ஆட்சிக்கு வர போறாங்க. போர் ஸ்டார்ட் ஆகுது.